கிறிஸ்துவுக்குள் பண்ணவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். தந்திரங்களை குறித்து பார்த்துருக்கிறோம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லும், உறுதி இல்லாத ஆத்மாக்களை தந்திரமாக பிடித்து கொண்டு போயிடுவாங்க என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உறுதி இல்லாத ஆத்மா தேவ சமூகத்தில் உறுதியாக இருக்கணும். என்ன வந்தாலும் நம்புவேன், எது வந்தாலும் நம்புவேன் அப்படி சொல்லி உறுதியாக இருக்கணும். அவருடைய வார்த்தையில் மேல் உறுதியாக இருக்கணும். அவர் மேல் நம்பிக்கையாக உறுதியாக இருக்கணும். கர்த்தர் ஆராதிகளை உறுதியாக இருக்கணும். அவரை தேடுதலில் உறுதியாக இருக்கணும். தேவ பிள்ளைகளா சபைக்கு போகிறவர்கள் உறுதியாக இருக்கணும். தீர்மானத்தில் உறுதியாக இருக்கணும். இப்படியாக நீ உறுதியாக உன் ஆத்மா உறுதியாக இருந்தால் தான் தேவ பிள்ளைகளே நீ மேற்கொள்ள முடியும். சத்துருவை உறுதி இல்லாத ஆத்மாக்களை தந்திரமாக பிடித்து கொள்ளுவான். ஆத்மாவில் உறுதி இல்லைன்னா என்ன பண்ணுவான்? விபச்சார மயக்கம் கொண்டு வருவானா, பொருளாசை கொண்டு வருவானா, உலக காரியங்களை கொண்டு வருவான். தேவ பிள்ளைகளே, அதுக்கு தான் ஆண்டவரை முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட பதிகள் உலக ஆசை அந்த மாதிரி காரியங்கள். அதனால தேவ பிள்ளைகள் ஆத்மாவில் உறுதி வேண்டும் அப்படின்னு சொல்லி தேவ பிள்ளைகள் ஒரு பாட்டு கூட இருக்கிறது. உறுதியாக இருக்கும் கடைசி வரைக்கும். தேவ பிள்ளைகளை உறுதியாக நிலை நிற்கணும். அந்த உறுதி இல்லாத ஆத்மாக்களை எல்லாம் பிசாசை தந்திரமாக பிடிச்சிட்டு போயிடுவான். அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்துறாதுங்க. உங்களுடைய ஆத்மாவை இருதயத்தை உறுதிப்படுத்துங்க, திடப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. தேவ பிள்ளைகள் அவருடைய வார்த்தையில கம்பீரமாக காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது இயேசு நங்கரமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி காற்று வரும். தேவ பிள்ளைகளை ரட்சிக்கப்பட்ட புதுசில் அநேக போராட்டம் பிரச்சனை வரும். தேவ பிள்ளைகளை உங்களை விசுவாசத்தை விட்டு விலகி போக முடியாத பலவிதமான காரியங்களை உங்களுக்கு கொண்டு வருவான். அதுக்கு இடம் கொடுத்துறாதுங்க. உங்களுடைய ஆத்மா உறுதியாக நிலை நிற்கட்டும். நங்குரம் போல, எப்படி கடலில் நங்குற கப்பல் கூட அதே போல நங்குரம் போல எனது நங்குரம் இயேசு இருக்கிறான். உங்களுடைய நங்கரத்தை இயேசு மேலே வைங்க, போடுங்க. தேவப்பிள்ளை உறுதியாக இருங்க, இயேசு மேலே உறுதியாக இருங்க. அப்படி இருந்தால் தான் உங்கள் ஆத்மாக்களை பிடிக்க மாட்டாங்க. உறுதி இல்லாத ஆத்மாக்களை நிறைய பேர் அப்படியே சத்துரு என்ன பண்ணிடுவாங்க. கொஞ்ச காலம் அப்படியே 52 கீழே என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. கீழே மேலே அப்படியே என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. தேவப்பிள்ளை அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, சீனு ஆகிடுவாங்க. தேவ பிள்ளைகளே, எத்தனை பேர் கோயிலில் இருக்கிறவங்க, எத்தனை பேர் ஆவிக்கிற வரவங்க உலகத்தானே திருமணம் பண்ணிக்கிட்டு ஓடிடுறாங்க. காரணம் உறுதி இல்லை. தேவ பிள்ளைகளே, நீ யாருங்கிறது தெரியணும். நீ ரட்சிக்கப்பட்டு இருக்கிற உனக்கு அவிசுவாசத்துக்கும் சம்மந்தம் ஏது? தேவ பிள்ளைகளும் சம்மந்தம் யாரோட வச்சிருக்கிறான், யாரோட பழக்கம் வச்சிருக்கிறான்? தேவ பிள்ளை ஆத்மா உறுதி இல்லை. தேவ பிள்ளை மாயமான அன்பில் உன்னை தவிர நான் உன்னை செத்தாதான் நான் உன்னை தான் சாபன்னு சொல்லுவா. அதில் நீ உளுந்துவா. உறுதி உன் ஆத்மாக்கள் உறுதி இல்லை. தேவப்பிள்ளையே உன்னை விட்டுட்டு போயிடுவான். பிள்ளையை கொடுத்துட்டு விட்டுட்டு போயிடுவான். ரோட்டில் உன்னை விட்டுட்டு போயிடுவான். தேவப்பிள்ளை அப்படியேப்பட்ட காரியங்கள் நடக்க பணம் இல்லைன்னா விட்டுட்டு போயிடுவான். உறுதி இல்லை. தேவப்பிள்ளைகள் உன் ஆத்மாக்களை உறுதியாக இரு. என்ன வந்தாலும் எனது நங்கரம் இயேசு இருக்கிறான்னு சொல்லி தேவ பிள்ளைகளை அந்த உறுதி இல்லாத ஆத்மாக்களை தந்திரமாக பிடித்துக் கொள்கிறான் என்று சொல்லி தேவ பிள்ளைகளை வேத வசனம் சொல்லுகிறது. அவன் தந்திரமாக பிடித்து உலக காரியங்களை காட்டுவான். உலகத்தானை காட்டுவான், வீட்டை காட்டுவான், பொண்ணை காட்டுவான், பொருளை காட்டுவான். தேவ பிள்ளைகள் ஆத்மா உறுதியல்லாதபடி அதை சீர்குலைச்சி கொண்டு அவனுடைய நாசமாக்கி போடுகிறான். அதனால ஆண்டவர் சொல்கிறார், அவனுடைய தந்திரங்கள் உறுதியாக இருந்தால் அவன் தந்திரங்கள் அவன்கிட்ட பலிக்க பாஜா பலிக்காதுன்னு சொல்லுவாங்க. தேவ பிள்ளைகளை உறுதி இல்லைன்னா உன்னை பிடிச்சிட்டு போயிடுவான். தேவ பிள்ளைகளை அதுக்கு இடம் கொடுத்துடாதுங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். கண்களை முடிச்சு நல்ல ஆண்டவரே சூத்திரப்பா. உறுதி இல்லாத ஆத்மாக்களை தந்திரமாக பிடித்துக் கொள்கிற சாத்தானுடைய எல்லா கிரிகளுக்கும் விலைக்கு காக்கும் சொல்லிக்கலாம். எல்லாரும் ஜோதி பெகிலி எல்லாரும் மத கால கல்வால கமெண்ட் டச் தேவாஞ்சி இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம். நல்ல தந்தை. God bless you. உறுதியாக இருங்க. கர்த்தருக்குள்ள உறுதியாக இருங்க. ஆராதனை உறுதியாக இருங்க. வேதவாசிகள் உறுதியாக இருங்க. ஜெபத்தில் உறுதியாக இருங்க. கர்த்தர் பெரிய காட்சி.